First, prime time, sunrise. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டாணி ராசிக்கின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைதான சந்தேக நபர் நாளை வரை விளக்கமறியலில். முகாமைத்துவ உதவியாளர் சேவைக்கு புதிதாக 4500 பேரை இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானம். சீனாவில் கப்பல் கவிழ்ந்ததில் காணாமல் போனவர்கள் குறித்த தகவல்களை வெளியிடுமாறு கோரி ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. முந்தல் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் பட்டாணி ராசி கடத்தி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் நேற்று கைதான சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நாளை 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அधीक्षகருமான ருவான் குணசேகர குறிப்பிடுகின்றார். சந்தேக நபர் வெளிநாட்டிற்கு சென்று நாடு திரும்பிய போது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றில் முக்கிய செயற்பாட்டாளரான பட்டாணி ராசிக் 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி புலனர்வையில் கடத்தப்பட்டிருந்தார். தமது அரசு சார்பற்ற நிறுவனத்தின் பணி நிமித்தம் முந்தலில் இருந்து புலனர்வைக்கு சென்ற போது அடையாளம் தெரியாத குழு ஒன்றினால் அவர் கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் காணாமல் போய் சில தினங்களுக்கு பின்னர் 2 கோடி ரூபாய் கப்பம் கோரப்பட்டிருந்தது. எனினும் கப்பம் செலுத்தப்படாமையால் பட்டாணி ராசி கொலை செய்யப்பட்டதுடன் அவரது சடலம் மட்டக்களப்பு காவத்துமனை பகுதியில் உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி மீட்கப்பட்டது. பட்டாணி ராசி கொலை செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணை புலனர்வை நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றது. இந்த வழக்கு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் A35 வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். தனியார் பஸ்ஸும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த விபத்தில் 3 பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். காயமடைந்த 3 முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாசிக்குடா கடலில் குளிக்க சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 4:30 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. கல்லேவில பகுதியில் இருந்து 33 பேருடன் சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சுற்றுலா குழுவினர் பாசிக்குடா கடலில் குளித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட இளைஞன் நீரில் மூழ்கியுள்ளார். 23 வயதான இளைஞனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முகாமைத்துவ உதவியாளர் சேவைக்கு புதிதாக 4500 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அரச நிர்வாக மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. கடந்த முறை இடம்பெற்ற போட்டி பரீட்சையில் பெறுபவர்களின் பிரகாரம் முகாமைத்துவ உதவியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஜே தடலகே தெரிவித்தார். போட்டி பரீட்சையின் பெறுபவர்கள் பரீட்சைகள் திணைக்களத்தினால் விரைவில் தமக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். முகாமைத்துவ உதவியாளர்களாக இணைத்துக் கொள்ளப்படுகின்றவர்களை பயிற்சியின் பின்னர் வெற்றிடம் நிலவும் அரசு நிறுவனங்களில் சேவைக்கு அமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரச நிர்வாக மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி 28ஆம் நாள் பயணம் ஊர்புக்க பகுதியில் இருந்து இன்று ஆரம்பமாக உள்ளது. வடக்கின் தலைமன்னாரில் இருந்து கடந்த மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமான ஒற்றுமை பயணம் கடந்த 27 நாட்களாக நாட்டின் பல கிராமங்கள் மற்றும் நகரங்களை கடந்து வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இனங்களிடையே ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் சக்தி, சிரச, நியூஸ் போஸ்ட், துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஒன்றிணைந்து ஒற்றுமை பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளன. இந்த வாகன தொடரணி
தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வணக்கம் கிருஷான். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 28வது நாளான இன்றைய தினத்துக்கான அனைத்து நிகழ்வுகளும் ஊர்போக்க நகரில் ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையில் இன்று காலை 9 மணியளவில் ஊர்போக்க தேசிய பாடசாலை வளாகத்துக்கு அருகாமையில் அனைத்து நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினர் அறிவித்திருக்கின்றனர். 9 மணியளவில் இடம்பெறவுள்ள நிகழ்வுகளை தொடர்ந்து எங்களுடைய வாகன தொடரணியானது தொடர்ந்து அக்குரச நோக்கி பயணிக்க இருக்கின்றது. ஆகவே ஊர்போக்க, மொரவக்க மற்றும் அக்குரச நோக்கி பயணிக்கும் எங்களுடைய இந்த வாகன தொடரணிக்கு அனைத்து சொந்தங்களும் அவர்களுடைய ஆதரவினையும் ஆசையையும் வழங்க முடியும். எங்களுடைய வாகன தொடரணியானது உங்களுடைய கிராமங்கள், நகரங்கள், பிரதேசங்களை கடக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருமரங்கிற்கும் வருகை தந்து தேசிய கொடிகளை அசைத்து ஆதரவை வழங்குவதோடு அக்குரச, மொரவக்க மற்றும் ஊர்போக்க நகரங்களில் இடம்பெறும் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவினையும் ஆசீர்வாதங்களையும் வழங்க முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் இந்த வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பிளஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக தெனியாய நகரில் இருந்து ராசலிங்கம் ரவிரகு. மிகுதின்ன பெலவத்த கொளக்கதுவ பகுதியில் சிறுமியை கடத்திய நபர் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 10 வயதான சிறுமியை கடத்தி சென்ற சந்தர்ப்பத்தில் பிரதேசவாசிகளால் சிறுமி காப்பாற்றப்பட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்கு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த பகுதியில் வசிக்கும் 43 வயதான நபரே சிறுமியை கடத்தி சென்றுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். இன்றும் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை பெய்யக்கூடியதாக இருக்கின்றது. மத்திய, சப்ரகமுக, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களில் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம், காலியூடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்பிரதேசங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். இது தவிர புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்திகள் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் சில சமயங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாக காணப்படலாம். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு. இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.